What's the biggest myth about pilots that you'd like to burst? Everyone thinks pilotna eyesight இருக்கணும், ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்ட்டு, பட் நாட் நெசசரிலி. லைக் நானே ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ எனக்கே இந்த கொஷின் எனக்குள்ள இருந்துச்சு இதனால. அதுதான் மெனி பீப்புள் திங்க் நம்ம ஸ்பெக்ஸ் இருந்தா பைலட் ஆக முடியாது. வாட் இஃப் நம்ம லாசிக் சர்ஜரி லைக் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பண்ணியிருந்தா? Unless until it affects your eye vision, உங்களோட விஷன் 6/6 இருக்கிற வரைக்கும் after wearing your specs. வேற ஏதாச்சும் லைக் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா லைக் பைலட் ஆக முடியாது லைக் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா சார்? What's the biggest myth about pilots that you'd like to burst? Biggest myth இல்ல misconception by the public ன்னு பார்த்தீங்கன்னா, everyone thinks pilotனா eyesight இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்ட்டு, பட் நாட் நெசசரிலி. பீப்புள் டூ வியர் ஸ்பெக்ஸ் அண்ட் ஃப்ளை. என்ன ஒரு மெடிக்கல் கன்ஸ்ட்ரெயின்னா அவங்க ஸ்பெக்ஸ் போட்டதுக்கப்புறமும் 6/6 இருக்கணும், அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, தே திங்க் பைலட்ஸ்னால் இப்படி அப்படின்ட்டு, பட் தே ஆர் ஆல்சோ நார்மல் பீப்புள். இந்த இன்செக்யூரிட்டி எனக்கே இருந்துச்சு சார். பிகாஸ் வந்து லைக் நானே ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ எனக்கே இந்த கொஷின் எனக்குள்ளே இருந்துச்சு இதனால. அதுதான் மெனி பீப்புள் திங்க் நம்ம ஸ்பெக்ஸ் இருந்தால் பைலட் ஆக முடியாது அப்படின்லாம். த பேசிக் ரெக்வயர்மெண்ட் பை டிஜிசி இஸ் நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டாலும் உங்கள் விஷன் 6/6 இருக்கணும் ஆஃப்டர் வியரிங் ஸ்பெக்ஸ். அதுதான் ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின்னா, யூ ஷுட் நாட் ஹவ் கலர் பிளைண்ட்னஸ். ஸோ கலர் பிளைண்ட்னஸ் இல்லாட்டி யூ ஆர் எலிஜிபிள் டு ஃப்ளை தி ஏர்கிராஃப்ட். வாட் இஃப் நம்ம லாசிக் சர்ஜரி லைக் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பண்ணியிருந்தா? Unless until it affects your eye vision, உங்களோட விஷன் 6/6 இருக்கிற வரைக்கும் ஆஃப்டர் வியரிங் யுவர் ஸ்பெக்ஸ், no one is going to ask you anything. You can fly. Unless you are medically fit. Everything is taken care by approved medical professionals. அவங்க ஃபிட் அண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தா there is no one who is going to stop you. வேற ஏதாச்சும் லைக் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா லைக் பைலட் ஆக முடியாது லைக் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா சார்? See, ஏன் நம்மளுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா, ஆஸ் அ பைலட் வி ஹேவ் டு பி அட்டென்டிவ் டு ஆல் தி திங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரவுண்ட் அஸ். ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூ நம்மளுடைய ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸை பாதிக்கக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து கிரவுண்ட் லெவல் எடுக்கிறதுக்கும் ஃப்ளைட் மேலே எடுக்கிறதுக்கும் அந்த டைம் டிஃப்ரென்ஸ் வேறு. வை? பிகாஸ் அங்கே இருக்கிற ஆக்சிஜன் லெவல் அந்த இதுவெல்லாம் தாண்டி நம்ம பாடியோட ரெஸ்பிரேஷன், தட் இஸ் ஹியூமன் பர்ஃபார்மன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ அந்த விஷயம் எதுவும் அஃபெக்ட் ஆகாத வரைக்கும் ஓகே தான். ஸோ அதுதான் பேசிக்காக இட் ஷுட் நாட் அஃபெக்ட் யுவர் ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தி சேஃப்டி ஆஃப் த ஃப்ளைட். பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா பீப்புள் வில் அட்வைஸ் நாட் டு ஃப்ளை. அதுக்கு தான் வி டூ ஹாவ் சிக் லீவ் பாலிசிஸ் ஃப்ரம் தி ஏர்லைன் இட் செல்ஃப். நம்மளுக்கு இஃப் யூ ஆர் நாட் ஃபீலிங் வெல், we are entitled to take leave. ஏன்னா நம்ம உடம்பு சரியில்லாமல் நம்மளால் கான்சன்ட்ரேட்டடாக ஃப்ளை பண்ண முடியாமல் யூ cannot go and risk the lives on board. So if you are not well, you can very well take a sick leave and you can, after getting normal, you can go back to fly.